இங்கே இருக்கிற துவாரபாலகர்கள் அந்த காலத்தில் இருந்த மனுஷங்களை குறிக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த காலத்தை மேலே இருக்கிறது ஒவ்வொன்றும் ஒரு தனித்தனியான அமைப்போடு இருக்கும். தெரிஞ்ச திருவண்ணாமலையோடைய வரலாறு எப்படி கன்னிகேஸ்வரர் வந்து மற்ற இடத்துல சின்னதாக இருப்பார். இங்கே இந்த தட்சிணாமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தனி சிறப்பு. மக்களே, ஸோ கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. சண்டே மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். கரெக்டாக இன்றைக்கி எங்கே போய்ட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவபுரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. அங்கே எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழ காலத்தில் கட்டப்பட்டது. ஸோ எப்படியோ வந்து 905லேருந்து 1145க்குள்ளே அதை பில்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கல்வெட்டுகள் போட்டிருக்கு. அந்த டைமில் தான் அதை வந்து கட்டியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1000 இயர்ஸ் வந்து ஓல்டு ஆக்சுவலி அந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா. இன்றைக்கி நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ அது யாரால் கட்டப்பட்டது பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழன் அப்படின்ற மாதிரி நெட்டில் போட்டிருந்தது. இன்றைக்கி அங்கே தான் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஹைவே. ஸோ இருங்காட்டுக்கோட்டைக்கு முன்னாடி ஒரு ரைட் எடுக்கணும், தக்கோலம் அரக்கோணம் போகிற ரூட்டு. ஸோ தக்கோலம் அரக்கோணம் போகிற ரூட்டில் தான் வந்து அந்த கோவில் சிவபுரம் போகிறதுக்கான கோவில் வந்து இருக்குது. ஸோ கரெக்டாக நீங்கள் வரீங்கன்னா இந்த நேர்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரணும். காஞ்சிபுரம் பைபாஸ் எடுத்துகிட்டு இருங்காட்டுக்கோட்டைக்கு முன்னாடி ஒரு ரைட் எடுக்கணும். ஸோ காலையிலன்னு பார்த்தீங்கன்னா சரியான பனியாக இருக்குது. அதே மாதிரி சிட்டிலேயும் சரியான டிராஃபிக்காக இருந்தது. கொஞ்சம் ஏர்லி மார்னிங் கிளம்பிருக்கலாம். ஆல்சோ என்னுடைய தொண்டையை கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனால் நல்லா க்ளோஸ் ஆகிருக்கு. என்னால் ரொம்ப பெருசாக பேசவும் முடியல. ஸோ காலையில் ஒரு ரைட் இன்னும் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் கிளம்பியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ நாட் பேட். அரக்கோணம் ரைட் எடுக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு. கரெக்டாக இந்த வழி தான் நம்ம போக வேண்டிய வழி. இந்த ரைட் உள்ளே போயிட்டு நம்ம அங்கேருந்து ஒரே ஸ்ட்ரைட் போக வேண்டியது தான். ஸோ இங்கேருந்து எனக்கு தெரிஞ்ச சிவபுரம் ரொம்ப கிட்ட தான். தக்கோலத்துக்கு முன்னாடி வரும்னு நினைக்கிறேன். ஸோ பேரம்பாக்கம்லேருந்து 3 கிலோமீட்டர். நீங்கள் வந்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட் இந்த பக்கமாக தான் வரணும். நேராக போகணும். இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் தாண்டி போயிட்டே இருந்தீங்கன்னா ஊருங்க தான் வர ஆரம்பிக்கும். ஸோ சிவபுரம் கரெக்டாக இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் சம்திங் என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக நான் இன்னும் 22 கிலோமீட்டர் இருக்குது. பேரம்பாக்கம்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே போகணும். இப்போ தான் ஒரு மைல்கல் போச்சு. அங்கே பார்த்தா 22 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இதில் அப்படியே ஃபாலோ பண்ணி நேராக போக வேண்டியது தான். தக்கோலம் அரக்கோணம் ரோடு இது. கரெக்டாக 15 கிலோமீட்டர் இங்கேருந்து 8:30 மணிக்கு வரை மூட்ருவாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. ஸோ கரெக்டான ரூட் தான் போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரே ஸ்ட்ரீட் தான் போகணும் போல இருக்குது. ஸோ இந்த ரோடு வழியாகவே போயிட்டு போனால் வந்துடும். இன்னொரு 15 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ போகலாம். 15 கிலோமீட்டர்ஸ் தானே. 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இங்கேருந்து. ஆனால் 8:30 வரை க்ளோஸ் பண்ணுறான்னு சொல்லி போட்டிருக்கு கூகுளில். நான் நேற்று பார்க்கும்போது சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். இது எப்படின்னு தெரில. க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில. கோவிலில் தான் விசாரிக்கணும். அங்கே விசாரித்தா தான் நமக்கு க்ளீனான விஷயம் தெரிய வரும். ஓ மை காட். நல்ல ஒரு ஸ்பாட்டு. ஸோ கரெக்டாக கண்ணு கட்டின தூரம் ஃபுல்லாகவே வயலாக தான் இருக்குது.
பைக்கு வேறு மக்கார் பண்ணுது. நேற்று தான் சர்வீஸ் பண்ணேன். இப்போ வேறு அப்பப்போ ஆஃப் ஆகிற மாதிரி இருக்குது. சோக் போட்டிருக்கேன், கொஞ்சம் ஓட்டும், வண்டி ஆஃப் ஆகுது. ஐயோ, ஃபியூல் சப்ளை இதெல்லாம் கொஞ்சம் இஷ்யூ இருந்தது. ரிசர்வுக்கு மாற்றி விட்டேன். மெயினில் இருந்து பெட்ரோல் கரெக்டாக மெயின் இந்த ரிசர்வுக்கு வந்துச்சு போல். அதனால தான் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலை, ஆஃப் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு. பட் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப கிளம்பி போயிட்டுருக்கோம். அந்த லெஃப்ட் எடுத்து தான் போகணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இல்லை வேணாண்ணா. ஆடாக இருக்கிறாங்க. ஸோ இந்த வழி தான் கூகுளில் காட்டுது. ஸோ இதுதான் நேராக போகணும் போல இருக்கு. எப்படி நாட் ஷுவர் கொடுத்துட்டு நேராக தான் போகணும் போல இருக்கு. தர்ஷன் கூகுள். என்ன டைம் கூகுள் பண்ணுவாங்க தெரியலையே. நடப்பாங்களா கோவில் இது தானா? கேட்கலாம். நான் கோயில் எப்போ நான் ஓப்பனு உள்ளே போகலாமா? யாரும் இருக்க மாட்டாங்களா? இதை பார்த்துக்கிறவங்க யாராச்சும் இருக்காங்களா? பூப்பறிக்க போயிருப்பாரா? வந்துடுவார்ல? எத்தனை மணி வரைக்கும் வருவார்? 10 மணிக்கு வருவாரா? சரி, ஓகேண்ணா. ஆ, ஐயர் இருக்காரா? ஐயர் கிடையாது. சரிண்ணா. அப்படியா? சரிண்ணா, உள்ளுக்கு போ. ஃபைனலி நான் இந்த இடத்துக்கு வந்து ஆக்சுவலி ரீச் ஆகிட்டேன். கரெக்டாக இந்த கோயில் வந்து சிவபுரம்லேருந்து உள்ளே லொக்கேட் ஆகிருக்கு. அங்கே வந்து போர்டு வச்சு ஆக்சுவலி வச்சுருக்காங்க. சின்ன கோவில் தான். மோஸ்ட் ஆஃப் இங்கே யாருமே இல்லை. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா வந்து 8:11 ஆகுது. ஸோ யாரும் இல்லை, யாரும் இல்லாத மாதிரி தான் சொன்னாங்க. இதுக்கு ஒரு இன்சார்ஜ் மாதிரி யாரோ ஒருத்தர் இருக்காராம். ஸோ அவர் வெளியே போயிருக்காரு. அவர் வந்ததுக்கப்புறம் தான் இதை பற்றி என்ன ஏது அப்படின்னு கேட்க முடியும். கோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அமைதியாக, யாருமே இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ஆஃப் இந்த ஊரில் இருக்கவங்க யாரும் ரொம்ப வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கோவில் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. கரெக்டாக வந்து 945லேருந்து 1145 ஏடிக்குள்ளே வந்து இதை வந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1000 years ஓல்டு. இங்கே இருக்கிற சிலைலாம் வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. செதுக்கி இருக்கிற விதத்துலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக, இன்னோவேட்டிவாக வந்து யோசித்து செதுக்கியிருக்காங்க. கல்வெட்டுக்களால் நிரப்பப்பட்டிருக்கு. ஃபுல்லாக செவர்லலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கல்வெட்டாக தான் இருக்குது. இங்கே மொத்தம் 20 கல்வெட்டு கிடச்சிருக்கு. அதில் வந்து 18 கல்வெட்டுகள்லேயும் வந்து ராஜராஜ சோழனை பற்றி பொறிச்சிருக்காங்க. ஸோ இங்கே அது இந்த கோவில் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்திங்கனாலே தெரியும், கல்வெட்டுகளாலே பொறிச்சிருக்காங்க. எப்படி சொல்கிறது, கல்வெட்டுகளாலே எழுதியிருக்காங்க. ஸோ நான் வர வீடியோஸில் வந்து உங்களுக்கு அந்த கல்வெட்டு எல்லாமே வந்து நான் காட்டுறேன். கோவில் சுற்றி அழகாக ஒரு கார்டன் இருக்குது, மெயின்டைன் பண்ணுறாங்க போல இருக்குது. பட் ஆனால் வந்து யாரும் பீப்பிளில் ரொம்ப பெருசாக இங்கே வந்து விசிட் பண்ணுற மாதிரி தெரில. மேபி ஊருக்குள்ளே இருக்கிறதுனால யாருக்கும் தெரியாமல் இருக்கா, இல்லை இன்னும் இந்த கோயிலுக்கு இன்னும் ரீச் ஆகலை அப்படின்றது கிளியராக தெரில. பார்க்கலாம் வந்த உடனே. प्रणतं पतितं हत बुद्धिबलं जनतारण तारयतां
வணக்கம், என் பேர் சரவணன். நான் சிவபுரத்தில் தான் இருக்கேன். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரர் இவர் நம்மளுடைய கிரேட் சோழ ராஜராஜன் தான் கட்டின கோவில் இது. இவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜேஸ்வருடைய மகாதேவர். இப்போது பிரிட்டிஷ் காலத்தில் வந்து இவருக்கு வந்து தீர்த்தீஸ்வரன் பேர் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ஆனால் வந்து நம்ம கல்வெட்டை எடுத்து படித்ததுக்கப்புறம் சாமியோட பேர் ராஜராஜேஸ்வரனுடைய மகாதேவராக தான் திருப்பியும் வந்து நிர்மாணியம் பண்ணாங்க. அம்மன் வந்து காமாட்சி அம்மன். அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாணிக்கத்தாளி இருந்ததாகவும் இங்கே ஒரு 110 பேர் வேலை செஞ்சதாகவும் எல்லா இதுவும் கல்வெட்டில் இருக்குது. இது வந்து தொல்பொருள் துறையில் இருக்குது. இதுக்கான எல்லா மெயின்டெனன்ஸும் தொல்பொருள் துறை பண்ணிகிட்ருக்காங்க. தினகால பூஜைக்கு நாங்கள் கேட்டுட்ருக்கோம். இப்போதைக்கு நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சது திங்கட்கிழமை அபிஷேகத்தையும் சிவராத்திரி அன்னாபிஷேகத்தையும் எங்களால் முடிஞ்சு செஞ்சிட்ருக்கோம். பிரதோஷமும் பண்ணிட்டுருக்கோம், மாத பிரதோஷமும். அது இல்லாமல் கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பல இதெல்லாம் வந்து வரவங்க வந்து முடிஞ்சதை கொடுத்துட்டு போகிறாங்க. அதை வச்சு பண்ணிகிட்ருக்கோம். தினகால பூஜைக்கும் வந்து கோயிலுக்கு இவங்கள்ட்ட கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருக்கோம். அதுக்கு வந்து அவங்களும் வந்து அதுக்கான வேலையை பார்த்துட்ருக்காங்க. சாமி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த திருமண தடை, குழந்தையின்மை இதெல்லாம் வந்து வேலை இல்லை அப்படின்னு வந்து கேட்டு இங்கே பண்ணி நிறைய பேர் வந்து பண்ணிவிட்டு அவங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்குன்றது நாங்கள் செவி வழியாக கேட்டிருக்கோம். கோவில் வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் வந்து மேலே இருக்கிற கலசம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் தாமரையால் ஆனது. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நேரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். கலசம் இல்லை, மேல் கலசம் இருக்காது. கலசத்துக்கு கீழே இருக்கிற அந்த இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்லில் ஆன தாமரையான இருக்கும். அதே போல் ஏப்ரல் 24 மே 10 வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் சூரிய ஒளி நேரடியாக வந்து சிவன் மேலே வந்து போடும். அப்படி படுறதுனால நிறைய பேர் வந்து இது ரீசெண்டாக நாங்களே கண்டுபிடிச்சோம். அது நிறைய பேருக்கு சொல்லி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து இப்போ எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். அவங்களும் வந்து பார்த்துட்ருக்காங்க. நிறைய பேர் இதே போல் வந்து வீடியோவும் எடுத்திருக்காங்க. எங்களால் முடிஞ்ச இது நிறைய பேர் வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரியப்படுத்திருக்கோம். இந்த யூடியூப்பு, இந்த இன்ஸ்டாகிராம்லாம் போட்டிருக்கோம் ஒரு சில இதெல்லாம். ஸோ இதுதான் இந்த கோயிலோடது. கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1011 வருஷம் ஆகுது. இது தஞ்சை பெரிய கோயில் கட்டின அதே காலத்தில் தான் இந்த கோயிலும் கட்டியிருக்காங்க. ராஜராஜன் சோழன் வந்து நீர் மேலாண்மையில் எவ்வளோ சிறந்தவன்னு எல்லாருக்குமே தெரியும். அதே இதோ இங்கேயும் வந்து பயன்படுத்தியிருக்காரு. என்னென்னா கூவம் ஏரியிலிருந்து இந்த கோவிலுக்கு தண்ணி வர்றதுக்கான கால்வாய் வந்து கட்டியிருக்காரு. எப்படின்னா கூவம் ஏரி வந்து 300 அடி ஆழம் வந்து வரும். அதாவது இது மேடான பகுதி, சிவபுரம் வந்து மேடான பகுதி. அதாவது பள்ளத்துலேருந்து மேடுக்கு தண்ணி வர அளவுக்கு நீர் மேலாண்மையை வந்து அவர் கையாண்டுறாரு. அந்த தண்ணியை வச்சு தான் கோயில் பராமரிப்போம். சாமிக்கான அபிஷேகத்துக்கு உள்ளாரையே ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணறு வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து தொல்புறையிலேருந்து மூடினாங்க. அந்த கிணறு உள்ள கோயிலுக்குள்ளே இருக்குது. மேலே வந்து ஒரே ஒரு பாறை மட்டும் போட்டு மூடியிருக்காங்க. இந்த தட்சிணாமூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தனி சிறப்பானது. என்னென்னா இது ஆலமரத்துக்கு கீழே இவர் இருப்பார். அது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆலமரத்தில் ஒரு நாகமும் 2 ஆந்தை வந்து ஜோடியாகவும், இது மாடர்ன் காலத்தில் யூஸ் பண்ணுற ஒரு ஹேண்ட்பேக்கும் வந்து இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது புதுசாக இருக்கும். மற்ற எல்லாத்துலையும் பார்த்திங்கன்னா ஆலமரம் மட்டும்தான் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒன்று தான் இருக்கும். இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கிற இதே பேர் கொண்ட சிவபுரம் இடத்துலையும் மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று செவி வழியாக நாங்கள் கேட்டது லண்டன் மியூசியமில் இது மாதிரி ஒரு தட்சிணாமூர்த்தி சிலை இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். பிரம்மா விஷ்ணு, அதாவது விஷ்ணு வந்து கூர்மாவதாரம் எடுத்து உள்ள பூமியை வளர்ந்துட்டு போகிறாரு. அன்னப்பறையில் பிரம்மா போகிற அந்த காட்சியோடு கொடுத்துருப்பாங்க. இது வந்து லிங்கோத்வாரம். சண்டிகேஸ்வரர் வந்து மற்ற இடத்துல சின்னதாக இருப்பார், இங்கே நல்லா பெருசாக இருப்பார். அதுவும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி வந்து அம்மனுக்கு முன்னாடி தான் இருப்பாங்க, துர்க்கை அம்மனுக்கு பக்கத்தில் இருப்பார். இப்போ நாங்களாக எடுத்து கோயிலுக்குள்ளே இருந்த சிலையை எடுத்து இப்போ நாங்கள் எடுத்து வெளியே வச்சுருக்கோம்.
இது ஆங்கமப்படி வைக்கல, ஆங்கமப்படி மாற்றுறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. மேலே இருக்கிறது ஒவ்வொன்றும் தனித்தனியான அமைப்போடு இருக்கும். அவங்க வந்து இதெல்லாம் இங்கே வேலை செஞ்சவங்களா இல்லை யாராவது பரிவார தேவைகளா இல்லை தேவர்களை வந்து குறிக்கிற மாதிரி போட்டிருக்காங்களான்னு தெரியல. அது கிளியராக இல்லை அதோடைய வியூலாம். இதில் நந்தி தேவரும் இருக்காரு. ஆமாம். அதே போல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு வந்து சிவனை வந்து பூஜிக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து கிளியராக இல்லை. அந்த காலத்தில் வந்து மனுஷங்களை குறிக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அவங்கள மாதிரியே வந்து வடிவமைச்சிருக்காங்க. 2 துவாரபாலகருமே அப்படி தான் இருப்பாங்க. ஃபைனலி எண்ட் ஆஃப் த எபிசோட். ஸோ முன்னாடி முன்னாடி இந்த கோவில் பற்றி சொன்னதெல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சண்டே ஒரு சாட்டர்டே அந்த மாதிரி டைமில் நீங்கள் அங்கே வந்து விசிட் பண்ணலாம். ரொம்பவே ஒரு பழமையான கோவில், நீங்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு கோவில். இது எல்லாமே வந்து கருங்கற்களாலே பண்ணியிருக்காங்க, செதுக்கியிருக்காங்க. பல கல்வெட்டு இருக்குது. சண்டே டைம் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சாட்டர்டே சண்டே சென்னையிலேருந்து ஒரு 45-50 கிலோமீட்டர்ஸ். ஸோ உங்கள் வீட்டுக்கிட்ட இருந்து எவ்வளோ கிலோமீட்டர்? ஒரு 50 to 45 சம்திங் நம்ம இருக்கும். ஸோ கண்டிப்பாக வாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பார்க்க முடியும். பை.